நிகழ்தகவு. மாயமான 8 மாதத்திற்கு பிறகு எலும்புக்கூடாக மீட்கப்பட்ட பெண், கல்குவாரிக்குள் வீசப்பட்ட சடலம், சந்தேக பித்து பிடித்து காதலி கழுத்தை நெரித்து கொன்ற காதலன், பிணம் தண்ணீரில் மிதக்காமல் இருக்க காதலன் போட்ட பிளான், கொலையில் முடிந்த 3 வருட காதல், அதிர வைத்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? எட்டு மாசம் முன்னாடி இருக்கும். ஒடிசா மாநிலத்துல ஒரு அம்மா தன்னோட 24 வயசு மகளை காணலன்னு போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க. கேர்டேக்கர் வேலை செஞ்சுட்டு வந்த நிருப்பமா ஃபரிதாவை காணலன்னு ஜனவரி மாசம் 24ஆம் தேதி புகார் கொடுத்தாங்க அவங்க அம்மா. தினமும் வேலைக்கு போயிட்டு கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டு இருந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த பொண்ணு கடைசியா எங்க போனாங்க, கடைசியா யார் யார்கிட்ட எல்லாம் பேசுனாங்கன்னு காக்கி சட்ட வட்டாரம் விசாரிக்க தொடங்கினாங்க. அந்த முயற்சியில போலீஸுக்கு ஒரு க்ளூவும் கிடைக்கல. கேர்டேக்கர் நிருப்பமா ஃபரிதாவோட தோழிகள் கிட்டையும் விசாரிச்ச போலீஸ் அது மூலமா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பார்த்தாங்க. அதோட நிருப்பமா ஃபரிதா காதலிச்சு வந்த இளைஞர் பிசோயை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. பிசோய் மேல போலீஸுக்கு சந்தேகம் இருந்தாலும் குற்றத்தை நிரூபிக்கிற அளவுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. சொன்னதையே சொல்லி போலீஸையே சமாளிச்சிருக்கான் பிசோய். அதோட ஃபரிதாவின் செல்போன் என்ன ட்ராக் செஞ்சு பார்த்தப்பவும் ஸ்விட்ச் ஆஃப்லேயே தான் இருந்திருக்கு. எந்த ரூட்ல போனாலும் ஃபரிதாவுக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ஃபரிதாவோட புகைப்படத்தை போஸ்டர் போட்டு ஒட்டி தகவல் கிடைச்சா சொல்லுங்கன்னு பொதுமக்கள் கிட்ட உதவி கேட்கிற அளவுக்கு போலீஸோட விசாரணை தொய்வுல போயிருக்கு. ஆனாலும் மகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம மனசுக்குள்ள புழுங்கி கொண்டிருந்த ஃபரிதாவோட அம்மா சிஎம் ஆபீஸ் தொடங்கி எல்லா இடத்துலயும் மனு கொடுத்திருக்காங்க. இப்படி 8 மாதமா ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருந்த வழக்குல இப்போதுதான் போலீஸுக்கு துப்பு கிடைச்சிருக்கு. ஃபரிதா காணாமல் போனதுல இருந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்த அவரோட செல்போன் இடையில ஒரு முறை மட்டும் ஆன் ஆகியிருக்கு. அந்த லீடை வச்சு செல்போன் காட்டிய லொகேஷனுக்கு போயிருக்காங்க போலீஸ். கடைசியா அங்கு போலீஸ் கையில சிக்கினது ஃபரிதாவோட காதலன் பிசோய் தான். பிசோயை பிடிச்சு விசாரிக்கிறப்போ போலீஸே ஒரு நொடி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. அவன் கொடுத்த வாக்கு மூலம் காக்கி சட்டைகளை கலக்கத்திலேயே ஆழ்த்திருச்சு. நயாகர் மாவட்டத்தின் ரான்பூர் பகுதியைச் சேர்ந்த நிருப்பமா ஃபரிதாவும் பிசோயும் 3 வருடங்களா காதலிச்சுட்டு வந்தாங்க. ஆரம்பத்துல எல்லார் மாதிரியும் இவங்க காதலும் அழகாகத்தான் போயிருக்கு. 2 பேரும் மணிக்கணக்கில் செல்போன்ல பேசுவது, தனிமையில் பொழுதை கழிப்பது என மகிழ்ச்சியாகவே இருந்திருக்கிறார்கள். இந்த காதல் ஜோடிக்கு நடுவில் சந்தேகம் நுழைஞ்ச பிறகுதான் எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு. நாளுக்கு நாள் பிசோயின் சந்தேகம் எல்லை மீறி போக காதலி ஃபரிதா நிம்மதி இழந்து தவிக்கிற நிலை வந்திருக்கு. காதலனின் சந்தேக பித்தினால பைத்தியம் பிடிக்கும் அளவுக்கு நிம்மதியை இழந்த ஃபரிதா காதலன் பிசோயிடம் பேசுவதை தவிர்த்து வந்ததாக சொல்லப்படுது. காதலிக்கு வேற நபரோட தொடர்பு இருக்கும்னு யோசிச்சு சண்டை போட்ட பிசோயோட தொல்லை தாங்க முடியாத அளவுக்கு போயிருக்கு. அதோட விரக்தியில தான் காதலியை கொலை செய்யற அளவுக்கு போயிருக்கா பிசோய். சம்பவத்தன்னைக்கு பாசமா பேசுற மாதிரி பேசி நிருப்பமாவை தனியா அழைச்சிட்டு போயிருக்கான் பிசோய். சோசியல் மீடியாவில் வீடியோ அப்லோட் பண்ண ஷூட்டிங்கிற்கு போகலாம் என அழைத்த பிசோயை நம்பி நிருப்பமா செல்ல அங்கு போன பிறகு நடந்த கதையே வேறு. காதலி ஃபரிதாவை கழுத்தை நெரித்து கொலை செய்த பிசோய் காதலியின் உடலை கல்குவாரியில் வீசியிருக்கிறார். கல்குவாரியில் ஆழம் இல்லாத இடத்தில் செடி கொடிகள் மண்டி கிடந்த இடத்தில் காதலியின் சடலத்தை வீசியிருக்கிறான் பிசோய். அதாவது செடி கொடிகளுக்கு இடையில சடலத்தை வீசினாதான் சடலம் தண்ணீரில் மிதந்து மேலே வராது என நினைத்து திட்டம் போட்ட பிசோய் அந்த கொடூரத்தை நிகழ்த்தி இருக்கிறார். சடலம் வீசப்பட்ட கல்குவாரி பயன்பாடு இல்லாத கல்குவாரி என்பதால் அந்த பகுதியில் ஆள் நடமாட்டமும் இல்லை. அதனாலதான் கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. காதலியை கொலை செஞ்ச பிசோய் காதலியின் செல்போனை எடுத்து வைத்துக் கொண்டதோடு அவருடைய ஏடிஎம் கார்டில் இருந்து அடிக்கடி பணத்தையும் எடுத்து செலவு செய்து வந்த நிலையில்தான் போலீசில் சிக்கி இருக்கிறார். பிசோய் கொடுத்த வாக்குமூலத்தை கேட்டு அதிர்ச்சியான போலீஸ் கொலை நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. 8 மாதம் தண்ணிக்குள்ள சகதிக்குள்ள கிடந்த நிருப்பமாவின் உடல் அழுகி போய் எலும்பு கூடு மட்டும்தான் மிஞ்சி இருந்திருக்கிறது. அந்த எலும்பு கூடுகளை மீட்டு DNA பரிசோதனை செஞ்ச போலீஸ் அது நிருப்பமாதான் என்பதையும் உறுதி செஞ்சாங்க. கொலையாளி பிசோயை கைது செஞ்ச போலீஸ் அவனை சிறையில தள்ளி இருக்காங்க.
நிகழ்தகவு.